வணக்கம். இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இவர்களுக்கு 2025 மாற இருக்கிற குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த பயிற்சிகள் திருமணத்துக்கு சாதகமாக இருக்குமா, திருமணத்தை நடத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வருட இடைவெளிக்குள்ளே மாறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது. குரு எடுத்துக்கிட்டோம்னா 1 வருடங்களுக்கு ஒரு முறை, ராகு கேது எடுத்துக்கிட்டோம்னா 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, சனி எடுத்துக்கிட்டோம்னா 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும். இந்த பயிற்சிகள் ராசி மண்டலங்கள் ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் பாவக மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரி, இப்போ விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12 ராசியில் 8வது ராசி லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். இது அதே மாதிரி பஞ்சபூதங்களில் இது நீரின் குணத்தை கொண்டுள்ளது. அப்போ நீர் அப்படின்னா, நீர் அப்படிங்கிறது ஒரு பொறுமை, ஒரு அமைதி, அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் திறமையான ஒரு நபராகவும் இருப்பாங்க. திறமை இருந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. அதே மாதிரி இயக்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சிகத்தை ஸ்திர இயக்கமாக இருக்கும். இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இயக்கங்களில் ஸ்திர இயக்கமாக இருக்கும். இந்த பயிற்சிகள் திருமணத்துக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விருச்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகருக்கு எப்படி இருக்கும் இந்த பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இது நாள் வரைக்கும் 5-11 இருந்த ராகு கேது 4-10ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சிகள் ஜாதகர் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அப்போது இந்த விருச்சிக லக்னம் ராசி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த இடமாற்றங்கள் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. சரி, இதுவே 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலஸ்தரஸ்தானம், திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே 7ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துக்கு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துக்கு குரு 2ஆம் இடத்திலும், சனி 11ஆம் இடத்திலும், ராகு கேது 4-10ஆம் இடத்தில் இருக்குது. இந்த பயிற்சிகள் திருமணம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு சாதகமே. விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த பயிற்சிகள் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுத்து திருமணத்தை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்குது. சரி, பொதுவாக விருச்சிகத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு 2வது இடம். அது சுக்கிரனுடைய வீடு. இந்த இடத்துல இவர்களுக்கு விருச்சிகத்துக்கு பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம்னா, மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடாகவே அமைந்ததுனால 7-12க்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கார். அப்போ 7ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரே கிரகமாக இருக்கனால பொருளாதாரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு மனைவி மூலியமாக நல்லா வரக்கூடியது, வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடியதாகவும், மனைவி மூலியமாக நிறையா விஷயங்கள் இவங்களுக்கு பாசிட்டிவாகவே நல்ல பலன்களாகவே இருக்கும். வரக்கூடிய மனைவி எந்த மாதிரி இருப்பாங்க, எப்படிப்பட்ட மனைவி வருவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ திருமணமான நபர்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விருச்சிகம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது வரும். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலை கண்டிப்பாக வேணும். இவர்களுக்கு ஈகோனாலேயே பெரிய அளவில் பிரச்சனை பிரிவினைகள் வரும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகாமல் அனுசரித்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறனாலேயே விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா விருச்சிகத்தில் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறது, மனைவி கணவனை விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு பெரிய அளவு அந்த ஈகோ அப்படிங்கிறது மட்டும் இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனை பிரிவினை அப்படிங்கிறது வராது. சரி, இப்போ விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பயிற்சிகள் சாதகமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனுஷன் கேட்டை. இந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்ன புள்ளி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருக்காரா, அதே மாதிரி அந்த லக்ன தொடர்புகள் உங்கள் ஜாதகத்திற்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அந்த கோயில்களுக்கு சென்று வரும்போது இந்த பயிற்சிகளும் இந்த திருமணத்துக்கு உண்டான காலகட்டமும் சாதகமாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கோயிலுக்கு போகிறப்ப லக்னம் எதை அனுபவிக்கிறதோ அந்த விஷயங்களை பூராமே இந்த பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.